யூகே அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? நம்மளெல்லாம் அடிமையா வச்சிருந்தால அப்படிங்கிறது நம்ம ஞாபகத்துக்கு வரும். சரி விட்டுறலாம், அது அந்த காலம் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது. ஆனாலும் சொல்ற ஒரு பேச்சுக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? நம்முடைய இந்திய தூதரகத்துக்கு எதிரான தாக்குதல் அப்படிங்கிறது யூகேல கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். Many countries are very casual about it. They have a different view about their own security and a different view about other people's security. As foreign minister, we are not going to accept these kinds of differential standards. அதுவும் இல்லாம நம்ம நாட்டை பிரிக்கணும், நம்ம நாட்டை அழிக்கணும் அப்படின்னு சொல்றவங்களுடைய கூடாரமா இருப்பதும் இதே மாதிரியான நாடுகள் தான். அங்கெல்லாம் இந்த ஜம்மு காஷ்மீர் விஷயமா இருக்கட்டும், நம்ம நாட்டை பத்தி எதிர்விதமான பலவிதமான கருத்துக்களை பரப்புவதா இருக்கட்டும், வேற லெவல்ல இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ யூகேல இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டடி சென்டர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வழியாக நாம் என்ன செஞ்சோம்? நம்முடைய ரெசல்யூஷன் டே February 22 நாம கொண்டாடுறோம். இந்த ரெசல்யூஷன் டேல யார் போறாங்க? அங்க யூகேக்கு போறாங்க யாருன்னு பார்த்தா, ஜம்மு காஷ்மீர்ல இருந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய யானா மீர் அவர்கள் போறாங்க. அப்படி போறது மட்டும் கிடையாதுங்க, பட்டாசா வெடிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். சும்மா பாகிஸ்தானை பந்தாடி விட்டுருக்காங்க அப்படிங்கிறதும், நம்ம நாட்டினுடைய பிரிவினை பேசக்கூடிய நபர்கள் அதே மாதிரி பல வெளிநாடுகள் வழியாக டூல் கிட் வழியாலாம் நம்ம நாட்டுக்கு எதிராக கருத்துக்களை பரப்பக்கூடிய நபர்கள். இங்க நாடுன்னு தான் சொல்றேன், இங்க எந்த கட்சியும் சொல்லல, யாரையும் சொல்லல, இங்க நாடு தான் சொல்றேனே தவிர இதற்கு ஒரு சாயம் பூசிடாதீங்க. நம்ம நாட்டுக்கு எதிராக பேசக்கூடிய எல்லாருக்கும் சேர்த்து யானா மீர் அவர்கள் சரியான டப்பாசு பட்டாசு வெடிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்துடலாமா? அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். யானா மீர் அவர்கள் ஆல்ரெடி நான் சொன்னேன், அவங்க ஜம்மு காஷ்மீரை சார்ந்தவங்க, அவங்க ரொம்ப பெரியவர்கள் ஆக்டிவிஸ்டாக இருக்கிறவங்க, ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப பெரிய அளவில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் அங்கே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபர். அவங்கள கூப்பிட்டு தான் டைவர்சிட்டி அம்பாசிடர் அப்படிங்கிற ஒரு விருதை கொடுக்குறாங்க இந்த அமைப்பு. ஸோ டைவர்சிட்டி அம்பாசிடர் அப்படிங்கிற இந்த விருது வாங்கின யானா மீர் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய 100க்கும் அதிகமான நபர்கள் இருக்காங்க. எல்லாருமே யூகேல பெரிய பெரிய தலைகள், யூகேனுடைய பாராளுமன்றத்தை சார்ந்த கொஞ்சம் பேரும் அங்கே இருந்தாங்க அப்படிங்கிறதா இங்கே சிறப்பான தகவல். ஸோ யானா மீர் அவர்கள் வந்து இருக்காங்க. சில கேள்விகள் ஏதோ கேட்டுப்பாங்க போல, ரொம்ப வைரலா ஒரு வீடியோ பரவுது. அந்த கேள்வியில அவங்க சொல்ற பதில் என்ன தெரியுமா? To conclude, I am not a Malala Yousafzai. I am not a Malala Yousafzai. Because I am free and I'm safe in my country, India. In my homeland Kashmir, which is part of India. நான் மலாலா கிடையாது, நான் மலாலாவா இருக்க போகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து கிளாப்ஸ் சும்மா அள்ளுது. எதுக்குப்பா கிளாப்ஸ்? மலாலா அப்படின்னு சொல்லும்போது யார் இந்த மலாலா அப்படிங்கிறது நம்ம ஞாபகத்துக்கு இருக்குல்ல. பாகிஸ்தானில் அவங்க உயிரோடு இருக்க முடியாது, இதுக்கு மேலேயும் அங்கே இருந்தாங்கன்னா அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி வெளிநாடுகளில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து மறுபடியும் அது ஒரு பெரிய விஷயமா மாறி, அதே மலாலா அவர்கள் ஜம்மு காஷ்மீரில் பெரிய அளவில் மத மோதல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டை பற்றி சிறுமைப்படுத்தக்கூடிய விதத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? சில பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. எல்லா இடத்துக்கு போனாலும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் என்ன நடக்குது தெரியுமா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் என்ன நடக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி மலாலா அவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மலாலா அவர்கள் யாருடைய ப்ரொபகண்டா இல்லாட்டி யாரோ சொல்கிற ஃபேக்கான செய்திகளை பரப்புவதற்கும் இந்தியாவின் மீது வன்மத்தை பரப்புவதற்காகவும் அவங்க என்ன செய்யப்பட்டிருக்காங்க? அப்படியே நேர்ந்து விடப்பட்டிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த யானா மீர் அப்படிங்கிற அவங்க சொல்கிறாங்க, நான் மலாலா கிடையாது, நான் என் நாட்டை விட்டு ஓடி போக வேண்டிய தேவையும் கிடையாது. ஏன்னா என் நாட்டில் எனக்கு எல்லா விதமான சேஃப்டி செக்யூரிட்டி இருக்குது. உங்கள் நாடு மாதிரி கிடையாது மலாலா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்தியா தான். இந்தியாவினுடைய ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவினுடைய தானே தவிர அது பாகிஸ்தானுடையது கிடையாது. இங்கே எனக்கு எந்த அச்சுறுத்தலும் கிடையாது. நாங்கள் மதவாதமாக அங்கே பிரிந்தும் கிடக்கவில்லை. உங்களுடைய ப்ரொபகண்டாவுக்கு, உங்களுடைய பசிக்கு எங்களை இரையாக்காதீர்கள். யானா மீர் அவர்கள் ஒரு இஸ்லாமியர். அந்த யானா மீர் அவர்கள் சொல்வதும் ஒரு இஸ்லாமியர் தான் மலாலா அவர்கள். ஸோ இந்த இடத்துல மத மோதல்கள் இல்லை அப்படிங்கிறது உறுதிப்படுத்துறாங்க. அடுத்ததா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தூக்கி போடுறாங்க. I object to all such toolkit members on social media and from foreign media who've never cared to visit Indian Kashmir but fabricate stories of oppression from there. I urge you
all to stop polarizing Indians on grounds of religion. We won't allow you to break us. International media, on international human rights forums, stop unwanted selective outrage. Stop trying to polarize Indian society remotely from your cozy UK living rooms. யூகேல லிவிங் ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரா சும்மா இதை பற்றி எழுதி போடு அப்படின்னா தான் 4 லைக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பேர் யூகேல கொஞ்சம் பேர் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரை பற்றி அதிகமாக தெரியணும்னா வாங்க, எங்கள் நாடு ரொம்ப சேஃப்டியாக தான் இருக்குது, உங்களுக்கு அங்கே போய் நாங்கள் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத காண்பிக்கிறேன், தயவு செஞ்சு எங்களுடைய வாழ்க்கையில் விளையாடாதீங்க அப்படிங்கிறாங்க. வாழ்க்கையில விளையாடாதீங்க அப்படின்னு சொன்னவங்க அடுத்ததான் இன்னொரு பாயிண்ட் தூக்கி வைக்கிறாங்க. Thousands of Kashmiri mothers have lost their sons already because of this dark hole of terrorism. Stop coming after us. Let my Kashmiri community live in peace. Thank you. Enjoy it. அங்க நிறைய அம்மாமார்கள் இருக்காங்க. அவங்களுடைய குழந்தைகள் எல்லாமே இதே மாதிரி தீவிரவாதத்துக்கு இரையாகப்பட்டு விட்டார்கள். இனியும் எங்க நாட்டுக்குள்ள தீவிரவாதத்தை வளர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லி எவனாவது நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வெறும் பகல் கனவு தான்ப்பா அப்படின்னு சொல்லி சும்மா வேற லெவலில் இறங்கி செய்கிறாங்க. வாத்தி அவர்கள் வந்த பிறகு எல்லாருமே இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, செம்மையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இந்தியாவுக்காக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. உங்களுக்கு அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? வாத்திக்கு ரேட்டிங் போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி 100க்கு 100 போடுவீங்களா, 100க்கு 0 போடுவீங்களான்னு கேட்டதுக்கு கமெண்ட் பாக்ஸே முடிகிற அளவுக்கு அவ்வளோ பேர் கமெண்ட்ஸை போட்டு வச்சுருக்கீங்க. ஸோ வாத்தி அவர்கள் அந்த பேர், அது இன்ஸ்பிரேஷன், அவர் தான் ரியல் ஹீரோ. படத்தில் பார்க்குறவங்கலாம் கிடையாதுங்க. எல்லாரும் நம்ம எதிரிகளாக இருக்காங்க, எல்லாரும் நம்ம துரோகிகளாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு முன்னாடி போய் இந்தியாவை பற்றி பேசி, இந்தியாவினுடைய நிலைப்பாடை பற்றி பேசி, இந்தியாவில் நடக்கக்கூடிய நல்லதை பற்றி பேசுவதற்கு தாய் நாட்டையும் தாயையும் நேசிக்கக்கூடிய ஒரு நபரால் தான் முடியும். யானாம் இருக்கும் அந்த தைரியம் இருக்கு ஜெய்சங்கர் அவர்கள் மாதிரி என்பதை நான் இங்கே உறுதியாக நம்புகிறேன். அந்த ஒரு வீடியோ போதும் எனக்கு. அவங்க முன்னாடி அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள், யூகேல மிக முக்கியமான செல்வந்தர்கள் எல்லாரும் இருக்கும்போது இப்படி ஒரு பேச்சு பேசுனது, அது வெளியில் இவ்வளோ வைரலாக வந்தது. நாங்கள் இருக்கோண்டா கெத்தா, யங்ஸ்டர்ஸ் வெளியில் வந்துட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கடைசியாக சில பல விளக்கங்களையும் கொடுக்குறாங்க யானாமிர் அவர்கள். இதுக்கு மேலேயும் இந்தியாவை பற்றி போலரைசிங் செய்கிறது எல்லாமே நிப்பாட்டுங்க ராசாக்களா. எங்களுக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கிறதும், எங்கள் நாட்டுக்கு என்னெல்லாம் நன்மை நடந்துட்டு இருக்கு அப்படின்னும், எங்கள் ஊருக்கு என்ன நன்மை நடந்துட்டு இருக்குங்கிறதும் எங்களுக்கு தெரியும். டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், யூத் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பாதுகாப்பிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இப்போ அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அந்நிய நாட்டு முதலீடாக இருக்கட்டும், நிறைய ப்ராஜெக்டாக இருக்கட்டும், ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆர்டிகல் 370க்கு பிறகு வேற லெவல்ல வந்துட்டு இருக்கு. அதுல வந்து மறுபடியும் உங்களுடைய பிரித்தாளும் சூழ்ச்சியை செயல்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாரும் ஏமாளிகள் கிடையாது அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. சரிப்பா, யானாமிர் அவர்கள் வச்சு செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. அடுத்து ஒருத்தர் பேச வந்தாருங்க. அவர் பேசின அந்த ஸ்பீச்சிங் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாகிஸ்தானை வச்சு கிழிச்சிட்டு போயிட்டார். பாகிஸ்தான் ஒக்குபைடு காஷ்மீர் அப்படிங்கிறது, அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னும், இதை பற்றிலாம் மேற்குலக நாடுகள் இல்லாட்டி இந்த மலாலா அவர்கள்லாம் பேச மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியும் கேட்டு சும்மா நறுக்குன்னு நடுமண்டையிலேயே 4 ஆணி அரைஞ்ச மாதிரி அவருடைய ஸ்பீச் இருந்துச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியாக யானாமிர் அவர்கள் வேறொரு வார்த்தையை சொன்னாங்க. இது ஜம்மு அண்ட் காஷ்மீர் மட்டும் பற்றி நாங்கள் பேசலை, அது கூடவே இருக்கக்கூடிய சில பல ஏரியாக்களை பாகிஸ்தான் பிடித்து வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே எங்களுடையதுப்பா, அதை எடுக்கக்கூடிய எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவதற்கான அனைத்து விதமான உரிமையும் இந்தியர்களுக்கு இருக்குது, கண்டிப்பாக அதை நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லது தானே? எப்படி இருந்துச்சு யானாமிர் அவர்கள்? உண்மையான ஒரு சிங்கப்பெண், அத்தனை நபர்கள் முன்னாடி பேசி அதில் ஒரு அவார்டையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, முதல்லையும் இப்போதும் சொல்கிறேன், இந்தியாவையும் இந்தியாவினுடைய அதாவது தாய்நாட்டையும் தாய்நாட்டை பற்றியான முழு புரிதலும் அங்கே நடக்கக்கூடிய உண்மைகளையும் சொல்வதற்கு தாய்நாட்டையும் தாயையும் நேசிக்கக்கூடிய நபர்களால் மட்டும்தான் முடியும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் ஷேர் பண்ணுவீங்க நம்புகிறேன். யானாமிர் அவர்களை பற்றி நிறைய படிக்க வேண்டியதாக இருக்கிறது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.